தமிழ்நாட்டின் எல்லையில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அதன் பெயர் கருங்காடு. அந்த கிராமம் வரைபடங்களில் கூட சரியாக இல்லை. வெளி உலக மக்களுக்கு அது பெரிதாக தெரியாத இடம். ஆனால் அந்த கிராமத்தை சுற்றி ஒரு மர்மம் எப்போதும் மிதந்து கொண்டே இருந்தது. கருங்காடு கிராமத்தில் ஒரு விசித்திரமான விதி இருந்தது. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை பௌர்ணமி இரவில் ஒருவர் மர்மமாக காணாமல் போவார். அவரின் உடல் கிடைக்காது. எந்த சாட்சியும் இருக்காது. ஆனால் அடுத்த நாள் காலை அந்த நபரின் வீட்டின் வாசலில் மட்டும் ஒரு பழைய செம்பு நாணயம் கிடக்கும். இதனை பற்றி ஆதித்யா ஒரு பழைய புத்தகத்தில் அறிந்ததும் அந்த கருங்காட்டிற்கு புறப்பட முடிவு செய்து பேருந்தில் அந்த ஊருக்கு சென்றான். மேலும் அவன் அந்த ஊரில் நுழைந்ததும் அந்த மக்களிடம் இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க அந்த ஊர் மக்களிடம் கேட்டான். ஆனால் அவர்கள் பயத்துடன் அவனை இங்கிருந்து புறப்பட சொன்னார்கள். அவன் சிரித்துக்கொண்டே புறப்பட்டான். வழியில் அவன் திடீரென்று ஒரு கோவிலை பார்த்தான். அந்த கோவிலில் நிழலை வணங்கு என்று ஒரு வாசகம் இருந்தது. ஒரு பௌர்ணமி இரவில் தானாக அந்த கோவில் மணி மட்டும் ஒலித்தது. இதனை கேட்ட ஆதித்யா அந்த கோவிலின் பின்புறம் உள்ள காட்டிக்கு தனியாக சென்றான். வழியில் 2 நிழல்கள் அவனை பயமுறுத்தினர். ஆனால் ஆதித்யா மீண்டும் சென்றான். திடீரென்று ஒரு புதரில் இருந்து ஒரு நிழல் வந்தது. ஆதித்யா அஞ்சினான். அந்த நிழலிடம் நீ யார் என்று கேட்டான். ஒரு காலத்தில் இந்த ஊரில் சிலர் எங்களை பலி கொடுத்தனர். நாங்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களின் குடும்பங்களை பழிவாங்குகிறோம். ஒருவேளை நீ போகவில்லை என்றால் நாங்கள் கொலை செய்வர்களின் பெயரை அந்த செப்பு நாணயத்தின் மேல் பொறிக்கப்பட்டிருக்கும். அடுத்து உன் பெயரை பொறிக்கப்படும். ஓடிவிடு என்று கூறினர். ஆதித்யா சத்தியம் செய்து கொடுத்து சென்றான். ஆதித்யா கண் விழித்து பார்க்கும்போது அவன் வீட்டு வாசலில் அந்த செப்பு நாணயம் இருந்தது. அதில் இந்த மர்மத்திற்கான பதில் இருந்தது. அது மௌனமாகும். மௌனமாக இருப்பவர்கள் தப்பிச் செல்லலாம். ஆனால் இன்றும் பௌர்ணமி இரவில் அந்த நிழல்கள் நடமாடிக் கொண்டிருக்கிறது.